சிபியை உள்ள கூட்டு போய் செய்ய போறோம். அதாவது ஸ்டேஜ்ல ஸ்கிட்ல கிடையாது, பிராங்க் பண்றோம் சிபியை. பிராக்டிஸ் பண்றா, ஸ்டேஜ்ல போய் உழப்பிடுவடா. ஒரு 100 புலிநகமும் மாரடைய ஒத்த வீரந்த எங்க பெருமாச்சி காரந்த கங்கா கங்குவா. சிபி நல்லா ஸ்கிட்டுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டான். மேல போயிட்டு அவனை மட்டும் பாட வச்சு நாங்க அப்படியே நின்ற போறோம். சேலஞ்ச் சொல்லிடுவோமா? கலாட்டா வாட்ஸ்ல யார் எங்க கூட பேசினாலும் ஆளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. எனக்கு வந்து சீச் இருக்கும். எனக்கு வந்து காஷே அங்க சென்டென்ஸ் குள்ள வச்சு பேசாம தோக்குறாங்களோ அவன் வந்து ஏவிஆர்லயோ இல்ல ஃபோரம் மால் ஃபுட் கோர்ட்லயோ நட்ட நடுவுல நின்னு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடணும். சாய் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? சோஜா ஸ்பீச்ல ரெடி இல்ல? என்ன அநியாயமா இருக்கு. இங்க வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட நண்பர்கள் எல்லாரும் தான். இவங்கெல்லாம் கிடையாது. நான் கொடுக்குற வாழ்க்கையில நீங்க கலாட்டா மேடை ஏறிட்டீங்கனாலே நீங்க லைஃப் ஏதாவது சாதிச்சிட்டீங்கன்னா அர்த்தம். அவ்வளவுதான்டா அப்படின்னு மைக் கொடுத்துறாங்க. நீ சொல்லு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் என்ன? 5 ஆயிடுச்சு வீட்டுக்கு. சோஜா நீ நார்மல் காஸ்டியூம்ல வந்திருந்தா கூட விட்டுருப்ப. சோஜாவை காட்டுறாங்க பாரு. அங்க பாரு ஆமா சென்னை சில்க்ஸ் ஆட் மாதிரி வந்திருக்கா. சோ சோஜா 100% சோஜா நம்ம டீமுக்கு அவ்வளவு வச்சு பேச வச்சிடலாம். ஆமா நம்ம ஏன் பேசிட்டு என்ன நான் சொல்றத மட்டும் பேசு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைகள், மாணவர்கள், என்னோட ஃபேன்ஸ் ஆகிய எல்லா ரொம்ப நன்றி. இந்த டீம்ல சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாம் தள்ளிங்க. நன்றி சொல்லு. உனக்கு ஆசை இருக்கு அத ஏன் அடிக்கிற? சரி ஏத்தியாச்சு. இரு சக்தி ஒரு வாரம் பிராக்டீஸ் இரு ஃபர்ஸ்ட் அவன் வழுக்கிட்டாவே ஆடா சக்தி இழுக்குமா? இரு ஃபர்ஸ்ட் அபி வந்து உன் மைண்ட்ல உனக்கு தேங்க்ஸ் சொல்லு. கேமரா பார்த்து சொல்றா. தேங்க்ஸ். சரி முதல்ல சாய் சொல்றா. அவதான் ரைட்டர். நான் இந்த நிலைமையில இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த ஷூ இதெல்லாம் இவங்க வாங்கி கொடுக்கல. ஆனா இந்த நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னா இந்த 4 பேர் தான் காரணம். அடுத்த ஸ்பீச் சத்தி அப்படியே போட போறேன். அவன் ஏதோ மைண்ட்ல வச்சிருக்காங்க. தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். தட்ஸ் இட். அவ்வளவுதான். தட்ஸ் இட். மைக்கடா. சரி சோஜா Thank you. என்னது தேங்க் யூ அவ்வளவுதானா? இவ்வளவு சொன்னா அவன் பாவம். ஏடி சூப்பர் ஸ்டார். அப்படி சொன்னோம்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சிபி மூட்டி குடிக்கிறதுக்கு வேலை கோழி மூட்டி சொல்லுவா. எல்லாரும் வீடியோக்கு thank you சொல்லிக்கிறேன். இந்த wonderful award எங்களுக்கு கொடுத்ததுக்கு. So thank you so much. சூப்பர் ஸ்பீச். சூப்பர் ஸ்பீச். எப்படி தெரியுமா? அடுத்த பிக்கல்ஸின் படை தளபதி யார்? சக்தி. முன்னாடி இப்படி வருவாரு. இப்படி அடுத்து பிக்கல்ஸில் கொடிகட்டு பிறக்கும் ராணி அவர்கள். சோஜா. ஏய் ஒரு அடுத்தது பிக்கல்ஸின் எடிட்டர் ராஜா அபிஷேக் குமார். எடிட்டிங் பால் எழுத்து அணுகுண்டு சாய் சுந்தரமானன் அடுத்து பேசுகிறார். அவர் வைத்திருப்பது பெண் அல்ல பால். பால் கத்தியில் எழுதி கொண்டு செடி போட்டுக்கொண்டு அவர் எழுதினா திருவள்ளுவரே தோத்து விடுவார் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் வந்து நீ வர. கல்கியின் தம்பி திருவள்ளுவரின் சித்தப்பா பையன் எழுத்தாளர் சாய் அவர்கள் ஸ்டேஜுக்கு வரப்போகிறார். எல்லோரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். சாய் இப்பொழுது தனது ஆடியன்ஸுகளிடம் ஒரு சிறிய ஜோக் சொல்ல போகிறார். எல்லாரும் வயிறு வலி மாத்திரையை எடுத்து வைத்து ரெடியா வைத்துக் கொள்ளுங்கள். சிரித்து வயிறு வலிக்கு வரை ஜோக். ஒரே ஒரு ஜோக்கில் வயிறு வலி சிரிப்பு. வந்து உட்கார்ந்து ஸ்பீச் கூட வயிறு வலி சிரிப்பு சாயின் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இதோ குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டு ஸ்பீச் கொடு. கான்ஃபிடென்ட்டா கொடு. கான்ஃபிடன்ஸா நோயாளி மாதிரி வந்திருக்க. நல்லா தெளிவா சொல்லுடா. இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிலைமையில நான் இருக்கேன், நல்ல இடத்துல இருக்கேன். ஆதி பக்கத்துல என்ன சொல்லுவாராம், ஆளை வர்ற அப்படின்னு மைக்க வாங்க வராது. நானும் கோவரும் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் நாங்க சின்ன வயசுல இருந்தே ஷார்ட் பிலிம் எடுக்கிற குடும்பம். நானும் கோவரு சிவகுரு யாருன்னு நாங்க பல வருஷமாவே ஃப்ரெண்ட்ஸ். சிவகுருக்கு அடிக்கடிக்க கோவம் வரும். அவங்களுக்கு விக்கல் ஸ்ட்ரீம்க்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் சிவகுருக்குமே சம்பந்தம் இல்லை. அது கோவரோட ஒண்ணு விட்டேன். சரி சாய் உனக்கு வாபம் எடுத்து சொல்லு. என் பேர் வந்து சாய் ஆனந்த். ஆக்சுவலாக நான் விக்கல்ஸ் டீமோட மெம்பர் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட ஃபேன் பாய்.
முன்னாடி இங்கே சேர்றதுக்கு முன்னாடி நான் வந்து யோசிச்சிருக்கேன் இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்களா, சிபி ஹரியெல்லாம் பெரிய சூப்பராக காமெடி பண்ணுவாங்க, ரிலேட்டபுளாக இருக்கும், இவங்களாம் நமக்கு ரிப்ளைலாம் பண்ணுவாங்களாம் யோசிச்சிருக்கேன். அந்த நிலைமையில இருந்துட்டு இப்போ இவங்க கூட ஸ்டேஜ் ஏறி ஒரு அவார்டு வாங்குறேன், அப்புறம் விக்ரம் அண்ணாவோட அவார்டு வாங்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்றத விட ரொம்ப ஆக்சுவலா கர்வமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ். கர்ப்பமா ஆமா, கர்ப்பமா இல்ல, சூப்பர். இந்த மாதிரி பாத்தீங்களா, இதனாலதான் நான் ஃபேன் பாய்ன்றேன். நான் டீம் மெம்பர் இல்ல, இவங்களோட ஃபேன் பாய். அதுதான் உங்களுக்கு சிறிய வயிறு வலி சிரிப்பு. போட்டு ஒரு ஜோக் சொல்லுங்க, டக்குனு ஒரு ஜோக் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இன்னொன்னு டக்குனு ஒரு ஜோக் சொல்லுங்க. ஒரு ஜோக். இது மதுரை ஸ்டாண்ட் அப் ஓபன் மைக். நான் நிஜமாலே எல்லார்கிட்டயும் மைக் தருவேன். எல்லாருக்கும் ஒரு 20 seconds 30 seconds. அதுக்குதானே காத்து நிக்கிறேன். அரகிட்டு போய் நில்றா நேரா ஸ்டேஜ்ல. பிரியாணிக்கா காரவா இருக்கா ஸ்பீச்சுக்குடா. எனக்கு ஒரு டயலாக் நான் வந்துருச்சு, சொல்லிடுறோம் ஸ்டேஜ்ல. நீங்க சொன்ன யாராச்சும் எடுத்துப்பாங்க. இவங்கள சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்கிரிப்ட் இன்னொரு இது போயிடலாமா ரிஹர்சல் சும்மா? ஒரே ஒரு லாஸ்ட் ரிஹர்சல் ஸ்டேஜ் ஏறக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ரிஹர்சல். சரியா? ஓகே. எப்ப எங்க கங்குவா இருப்பா? ஒரு 100 புலி நகமும் அவன் மாறறைய. இப்ப யாரும் தானப்பா கேட்டேன்? கங்கா அவன் பெருமாச்சி காரந்த. பெருமாச்சி. ஓகே. பின்கோடு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போட சொல்லிடலாமா? அபி வரும்போது என்ன பாட்டு? அபி வெட்ரா வெட்ரா அவன வெட்ரா. சக்தி வரும்போது இந்த பாட்டு போட்டுடலாமா? ஓட 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 தூரம் புரியல. ஏய் சங்கடப்பட்டு வர்றா. சாய் 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 எல்லாமே மைக்கா வச்சு பெங்களூர்ல தோப்போட்டானடா சாய் சாய் இது வேற இருக்கு சேலஞ்ச். காஷி நீங்க தோத்துறீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சேலஞ்ச். இப்ப தோத்துட்டேன்னு சொன்னா நம்ம ஸ்டேஜ் ஏறி எதுவுமே பண்ண மாட்டோம். பரவாயில்ல உனக்கு ஸ்டேஜ்ல பாரு வார்த்தை வராம ஃபர்ஸ்ட் சிவி நிக்கிறான் இங்க தான். ஏன்னா நீ ஸ்டேஜ்ல தான் தப்பிக்க முடியாது. நீங்க ஈஸியா தப்பிச்சிட்டோ. கரெக்டா? நான் சும்மா எஞ்சி போனேன் மாதிரி சீச்சரிக்கிற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி முடிச்சு. அங்க அப்படி சொல்ல முடியாது. அங்க ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, மைக் இருக்கு, ஆடியன்ஸ் முன்னாடி அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது தான் கஷ்டம். அங்க போய் அதுதான் மெயின் சேலஞ்ச். அது பண்ணிடலாம். ஏய் இந்த மேடம் முடிஞ்சா நேரா ஆஸ்கார் பெஸ்ட் ரீல் சாய் இன்ட்ரோ பார்ட் 20 and the nominations are introvert சாய் ரீல் பார்ட் 1, introvert சாய் ரீல் பார்ட் 2. அந்த நாமினேஷன் மே சாய் தான். ஆண்டி வந்து எடுத்து வாங்க. ஆண்ட்ரியாவா? தம்பி வந்து என்னுடைய உடன்பிறப்பு வந்து நிறைய ஷோஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்ராட் ஷோஸ்லேருந்து லோக்கல்லேருந்து ஒவ்வொரு நாளும் டைம் டேட் இல்லாமல் போயிட்டு இருக்காரு. அவ்வளோ பிஸியான ஒரு ஆள். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். ஸோ அவருக்கு இந்த விருது சக்தியில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ரோகன். அவங்க கையில இந்த அவார்டு வாங்க எனக்கு ரொம்ப அப்படியே சீச் இருக்கும் ஃபீலிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஹரிணி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து என் குழந்தையா இருந்தீங்கன்னா அம்மாவை நடிச்சிடலாம். அம்மா பையனா? அம்மா நான் என் ஃப்ரெண்டோட இன்னைக்கு வெளியே போகணுமா? அதெல்லாம் முடியாது. நீ இப்படியே போயிட்டு வச்சுக்க, உன் தம்பி வெளியே போய் கெட்டு குட்டிச்சே ஆயிடுவான். அம்மா அக்கா போனா நானும் கூடவே போவேன். எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னையும் கூட்டிட்டு போவேன். எங்கேயும் போவேனா? நம்மள இங்கே குடும்பமா இருப்போம். அம்மா அக்கா அந்த பையனை தான் லவ் பண்றான். ஆமா சிபியை தான் லவ் பண்றீங்களா? சரி அப்ப மஞ்சள் கயிறு ஒன்று கொண்டு வாங்க. என்ன ப்ரோ உங்களுக்கு ஓகேவா? ஓகேவா? ஓகே கெட்டி விளையாடிங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்கு அலோவ் பண்ணாத எங்க அம்மா எப்படி இப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? எனக்கு புரியல. இல்லைங்க இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்க அக்காக்கு யாராச்சும் கிடைச்சா போதும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சுத்ரா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நோ தேங்க் யூ ஹரி. தேங்க் யூ. உங்களோட காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து எல்லாமாவும் இருக்கக்கூடிய அவங்க கல்விஸ் கொடுங்க. ரோஜா First of all, நான் வெள்ளாள மீடியாவுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஒரு வண்டர்ஃபுல் அவார்ட். நான் இங்கே இருந்து எனக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்கவனா தான். ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்யூ. அண்ட் பிகாஸ் டீம் எல்லாருமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கலாட்டா மீடியாக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். ஏன்னா நாங்கள் எவ்வளோ பெரிய சீச்சருக்கு மேடைகளாக ஏறிட்டாலுமே எங்கள் மொத்த டீமும் வந்தது இந்த ஒரு மேடைக்கு மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா
நான் வந்து விக்கெட்ஸ் டீமோட மெம்பர் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபேன் பாய். முன்னாடிலாம் யோசிச்சிருக்கேன், சிபி, ஹரி, விக்ரமன், ஹரி எல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் நம்ம கூட பேசுவாங்களா, நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோனி சார் வாய்ஸ் எடுக்கிறேன். தோனி சார் கிட்ட வந்து ஃபுட்டு ஆர்டர் எடுக்கிறேன், சரிங்களா? கீ இட்லி இருக்கு, உங்களுக்கு எந்த இட்லி வேணும்? What kind of chutney do you have? Then I will select the idli type, the kind. Well, of course, சொல்லுங்க. Yeah, well, of course. I would like to have some idli with the idli chutney, if that is all right. Yeah. சரி சார். இந்த அபிஷேக் இந்த சக்தி டேய் சொல்லிருங்கடா ஏதா டக்குன்னு. So, Vikram வந்து நம்பி இருக்காங்க. So, thank you. இல்ல டீம் சார்பில் டீம் சார்பில் நாங்க ஒண்ணு பண்றோம். ஒரு அண்ணனா நான் சிவி கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட்டை வெளியில காட்டணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு நல்ல சிங்கர், அவ எங்கேயுமே பாடினது இல்ல, அதனால நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணி நான் சொல்ற மாதிரி கத்துங்க. சிவி 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 அந்த பாட்டு மட்டும் பாடி ஒரே ஒரு பாட்டு பாடு. கங்குவா பாட்டாவது பாடு. என்னையாடா மாட்டி விடுற, இப்ப பாடுறா உன்னை முடிச்சு விடுறேன். இல்ல நான் டான்ஸ் ஆடுறேன், அவன் பாட்டு பாடு. காசு அவன் பாட்டு பாடு. ஆனா ஓகே, ஆனா நான் சொல்ற பாட்டு தான் போடணும். கங்குவா பாட்டு பாடணும். கங்குவா என்ட்ரன்ஸ்க்கு ஒரு பாட்டு வரும்ல, எங்க பெருமாச்சி காரன், அந்த பாட்டு இரு. நானும் விக்ரமனா ஆடுறோம். ஹரி ஆடு. சரி பாடு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடு. நீ பாடு. இது டான்ஸ் தான்டா. அவனை செய்யலான்னு பார்த்தா கடைசியில் என்ன செஞ்சுட்டீங்க? தேங்க்யூ, ரொம்ப கேஷ் இருக்கு. ரொம்ப கிளம்புறோம். கங்கா எப்படா டான்ஸ்? நம்ம டான்ஸ் எப்படி? காஷே ஹலோ விக்கல்ஸ் டீம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப கிக்கியா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் கிக்கியா இருக்கேன். அண்ட் வந்து ரொம்ப கேஷேவா இருக்கீங்களா? எனக்கு அவ்வளவு தெரியாதே. ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு பிரதர் கேஷ் ரொம்ப கேஷேவா இருக்கு. சூப்பர். என்ன வந்து ஃபைட் எடுக்கறாங்க. ஓகே, உள்ள எப்படி இருந்தது நம்மளோட வேற மாதிரி கேஷேவா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே. இல்ல பசங்க எல்லாரும் எனக்கு எப்படி சொல்லுவாங்க, அப்படியே சிரிச்சிச்சு அப்படியே எனக்கு எல்லாம் அது தாங்கவே முடியல. இவ்வளோ பேர் எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கான்னு நினைக்கும் போது நிஜமாலே மனதார நாங்களே அப்படியே சிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ அதான் தெரிஞ்சு கலாட்டா மேடையில் ஏறிட்டாலே அதுவே ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம். அதுவே ரொம்ப ஒரு பெரிய சாதனை. அதுவே ரொம்ப பெரிய திருப்தியா இருக்கு. அடுத்த ஹரி சொல்லுவாரு. நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வைல்ட் லைஃப் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப மாதிரி அப்படியே சிச்சரிக்கும் வகையில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நான் என் ஒய்ஃபோட வேற போயிருந்தேன். ஆஃப் டிரைவ் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளை அப்படியே ரொம்ப சிச்சரிச்சு வச்சிடும். இத்துடன் இந்த விக்கல்ஸ் நாட் அ vlog அப்படின்ற இந்த ஸ்டேஜ்ல சிபியை செய்யலாம், பாட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிபியை திருப்பி செஞ்சு விட்டான். கிளியர்லி வின்னர் வந்து இந்த இதில் வந்து சிபி தான். அதனால கூடோஸ் சிபி. இந்த டான்ஸ் நல்ல ஒரு டச். யார் டான்ஸ்? நீ ஒன்னு டான்ஸ் ஆட வச்சது. கடைசியில நீ இந்த பிளான் போட்டீங்களா? தட்ஸ்ல இல்லடா, இந்த பிளான் இல்லடா. நான் நினைச்சேன் ஸ்கெட்ச் சவுண்ட் இருக்கு. எனக்கு வந்து நான் அடிப்படை குறுக்குன்னு குத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு மும்பேங்க ஒரு மான் முட்டி தோத்தே நடி அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தா இவன் நின்று இருந்தான். காத்திய புடிங்க ஏத்துறான் பாரு எனக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம பையன் பல நின்று இருந்தான், புது சட்டையை பேண்ட போட்டு. நான் சிங்கர்னா பையன் டான்சர் அப்படின்னு அவங்க அங்க எது புடிச்சாங்க. அப்புறம் கண்டிப்பா சொல்ற பாட்டுக்கு தான் பாட அங்குவானா இங்க நின்றலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. நான் சொல்ற பாட்டு தான் இவன் ஆட, இவன் இது பண்ணும். நான் சொல்ற பாட்டு தான் பாடணும். சிங்கர் நான் தானே, நான் சொல்றது அப்படின்னா அப்படியே மாத்தி திருப்பி கொண்டு போனாங்க. பையா ஒரே ஸ்டெப் நல்லா சரி. எனக்குலாம் அந்த அளவுக்கு கூட ஆடுறது கிழிச்சிருவேன் சிபி.
அவன் ஹரி திணறான். நான் யாரு இந்த பாட்டு போறது இப்படி அப்புறம் சரி ஓடி போய் முடிச்சிடணும் பாடிட்டே இருக்காங்க அந்த முடியல. சரி என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க ஏவிஆர் வாசல்ல? நான் ஏவிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுறேன். ஹரி சேலஞ்ச் தோத்துட்டா சோ ஏவிஆர் மாதிரி இவ்வளவு கூட்டத்துல ஹரி இப்ப டான்ஸ் ஆடுவான். நல்லா ஆடு நல்லா ஆடு நல்லா ஆடு நல்லா ஆடு இதெல்லாம் டான்ஸ் நல்லா ஆடு என்ன போடுங்க ஆடு நல்லா ஆடு ஆடு நீ என்ன ஆடு ஆடு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடுறீங்களா?